நெல்லையில் மணல் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபர் தன் பெயர் கொண்ட மற்றொரு நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முன்ஜாமீன் பெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையையும் நீதித்துறையையும் ஏமாற்றி தலைமறைவான நபர் போலீசாரிடம் சிக்குவாரா? திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரியை அடுத்த பட்டர்புரம் பகுதியில் கடந்த 2019 ஆண்டு குளத்துமண் அனுமதியின்றி அள்ளியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக 8 பேர் மீது நான்குநேரி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போலீசாரின் தேடுதல் வேட்டையில் ஒரு JCB இயந்திரம், 3 டிப்பர் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் 8 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் முதல் 5 பேர் பிடிபட்டனர். குற்றம் சாட்டப்பட்ட மேலும் 3 பேர் நான்குநேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி முன்ஜாமீன் பெற்றதாக கூறப்பட்டது. இதையடுத்து போலீசார் விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த போது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 8வது நபரான பதலீஸ்குமார் ரவி என்பவரின் பெயர் மட்டும் நீக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் விசாரணை அறிக்கையில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவர் ஆள்மாறாட்டம் செய்து முன்ஜாமீன் பெற்றுள்ளதாகவும் நெல்லையைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த மோசடிக்கு காவல்துறை ஆய்வாளர் சாந்தி உள்ளிட்ட நபர்கள் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு உடந்தையாக செயல்பட்டதாகவும் புகாரில் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து உடனே அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நெல்லை மாவட்ட ADSPக்கு மாவட்ட SP உத்தரவிட்டார். இதனையடுத்து ADSP விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் தெரிய வந்தது. குளத்துமண் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 8வது நபர் நாகர்கோவிலைச் சேர்ந்த பதலீஸ்குமார் ரவி. தனக்கு பதிலாக நெல்லையைச் சேர்ந்த ஆறுமுகம் ரவி என்பவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி முன்ஜாமீன் பெற்ற தகவல் தெரிய வந்தது. தொடர்ந்து தனது செல்வாக்கை பயன்படுத்தி விசாரணை அறிக்கையில் தனது பெயரையும் நீக்கியது விசாரணையில் அம்பலமானது. பெயர் நீக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் விசாரணை அதிகாரியான உதவி ஆய்வாளர் துரையின் கையெழுத்தை காவல்துறையை சார்ந்த நபர்களை போட்டிருக்கும் அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்தது. அதே நேரம் காவல்துறை ஆய்வாளர் சாந்தி மற்றும் மற்ற காவல்துறையினர் யாரும் இது தொடர்பாக லஞ்சம் ஏதும் பெற்றதாக விசாரணையில் தெரிய வரவில்லை என ADSP தனது விசாரணை அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கையின்படி தற்போது விசாரணை அறிக்கை ரத்து செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட உண்மையான நபரான பதலீஸ்குமார் ரவி மீது மண் கடத்திய வழக்கோடு சேர்த்து ஆள் மாறாட்டம் செய்த வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அவரை தேடி வருகின்றனர். மேலும் ஆள் மாறாட்டத்திற்கு துணை போன ஆறுமுகம் ரவி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக நெல்லை SPயிடம் கேட்டபோது வழக்கு தற்போது விசாரணையில் உள்ளதாகும். விசாரணை முடியும் போது கூடுதல் விவரங்கள் தெரிய வரும் என்றும் தெரிவித்தார். காவல்துறைக்கு தெரியாமல் ஆள் மாறாட்டம் செய்து முன்ஜாமீன் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்ற நிலையில் மண் கடத்தல் வழக்கில் இருந்து பதலீஸ்குமார் ரவியை விடுவிக்க உதவி செய்த அதிகாரிகள் யார் என்பது குறித்து விரிவான விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.